ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் புலாவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாகில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், ஸ்கொயராக கட் பண்ண ஆனியன் ஒரு சின்ன கப்பு, ஒரு சின்ன கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது தவிர ஒரு 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸு ஆஃப் குக்காக வடித்து நல்லா உதிரியாக வடித்து ஆற வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். ஒரு 150 கிராம் பன்னீர், சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மெழுகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாம் 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை பேஸ்டாக்கி பன்னீர் அதில் நல்லா பரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து தவாவில் இதை ஒன்றா போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு லேசாக சவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பேன் காய வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும். ஸ்கொயராக கட் பண்ணி வச்ச ஆனியனை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணி அதுலேருந்து எடுத்துடலாம். இது லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷிங்காக போடுறது, அதனால் இது முதல்ல சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் நெய் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுக்கலாம். ஹோல் கரம் எல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, சீரகம் எல்லாம் போட்டு லேசாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிதமான தீயில் வதக்கிக்கிட்டே இருக்கணும். பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி எப்போவும் பாக்கெட் பட்டாணியை விட தோலோடு வாங்கி வச்சு சேர்க்குறது நல்லது. நானும் இதை அப்படி தான் சேர்த்துருக்கேன். அது நேச்சுரல் கலர்லேயே இருக்கும். உங்களுக்கு பாக்கெட் பட்டாணியில் கலரு சேர்த்துப்பாங்க. இது நல்லா வதக்கணும். நமக்கு இப்போ விருப்பம்னா கேஷ்யூ நட்டு சேர்த்துக்கலாம். இதில் நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு அது ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து, தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, நார்மலான புளிப்பில் இருந்தால் போதும். நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மூடி திறந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா எல்லாம் நம்ம வதக்கின மசாலா எல்லாம் ரைஸில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகின்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அரிசியும் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். மசாலையிலையும் உப்பு ஆல்ரெடி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தேவைப்படுறத பார்த்துக்கிட்டு தான் சேர்க்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் இதில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம தனித்தனியாக குக் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு இல்லை. 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் டைம் இதுக்கு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த ஸ்கொயராக கட் பண்ண ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் நம்ம கார்னிஷிங்க்கு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம்.